என்ன மேட்ச் வேற லெவல் டெரிஃபிக்கான மேட்ச்னே சொல்லலாம். சிஎஸ்கே விசஸ் நம்ம கொல்கத்தாக்குள்ள. கொல்கத்தா வந்து இது வரைக்குமே லாஸே பார்க்காம 3 வெற்றிய பார்த்துட்டு 4வது மேட்சா வந்து சிஎஸ்கே கூட அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து விளையாட வந்தாங்க. சிஎஸ்கே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் இந்த ஹோம் கிரவுண்ட்ல பண்ணிருந்தாங்க. அந்த 5வது மேட்ச் வந்து திருப்பியும் ஹோம் கிரவுண்ட்ல வந்து வின் பண்ணுவாங்களா லாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸை வின் பண்ண சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நாங்க போல் பண்ணிக்கிறோம், பேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்க அப்புறம் வந்து கொல்கத்தால இருந்து பேட் பண்ணாங்க. கொல்கத்தால ஸ்டார்டிங் வந்து சுனில் நரேன் வந்து பயங்கரமா அடிச்சிருந்தாரு. அவர் கூட பாத்தீங்கன்னா ரகுவன்சி அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து ஓரளவு ஒரு 5 ஓவர் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேக் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம 7வது ஓவர் ஜடேஜா போட வந்தாரு. அவர் வந்த வேகத்திலேயே ஓப்பனிங் 2 பேரை வந்து நல்ல ஸ்டெடியா இருந்த 2 பேரை வந்து விக்கெட்டை அடிச்சு தூக்கி விட்டாப்டி. அதுக்கப்புறம் ஸ்டேரேசர் வந்து அவர் மட்டும் தான் நிதானமா விளையாடி ஒரு 34 ரன் 32 பாலுக்கு 3 4 அடிச்சிருந்தாப்டி. 6 வந்து யாருமே பெருசா அடிக்கல. நரேன் வந்து 2 6, அப்புறமேட்டு ரகுவன்சி அவர் ஒரு 6 அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கேகேஆர் வந்து 137 அடிச்சிருந்தாங்க. சிஎஸ்கே போலர்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். ஜடேஜா மட்டும் கிடையாதுங்க, துஷார் தேஷ்பாண்டே அவர் வந்து அவருமே வந்து 4 ஓவருக்கு சூப்பரா போட்டிருந்தாரு. 3 விக்கெட் எடுத்திருந்தாப்படி, 33 ரன் தான் கொடுத்திருந்தாரு. 4வது விக்கெட் எடுக்க வேண்டியது அவரே ஒரு கேட்ச் பிடிக்க போய் விட்டாப்படி, பிடிச்சிருந்தாரு. 4 விக்கெட் எடுத்து அவர் தான் எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் முக்கியமான 2 விக்கெட்டை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜா மட்டும் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ரசல் த மசில் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உள்ள வந்து அப்ப பயங்கரமா 6-4 போகும் எதிர்பார்த்தப்ப வந்து அந்த ரசல் த மசில வந்து நம்மளோட நம்ம கிட்ட இருக்க போலரான பாத்தீங்கன்னா ரெஹ்மான் அவர் வந்து செம்மையா வந்து ரெஹ்மான் வந்து ஸ்டாப் பண்ணி திணறடிச்சிட்டானே சொல்லலாம். ஜடேஜா அப்புறம் தேஷ்பாண்டே அப்புறம் ரெஹ்மான் இவங்க எல்லாம் வந்து ஆளுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல வந்து தீக்ஷனா அவர் வந்து ஒரு கட்டத்தை ஒரு ஓவர் தான் வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு பேட்ஸ்மேனை வந்து தெறிக்க விட்டாப்படி. அவரோட விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கு அவர் எடுக்கல. அடுத்த ஓவர்ல வந்து நம்மளோட ஜடுதா எடுத்துப்பாப்படி. பட் ஆனா அவரோட விக்கெட் விழுறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அது முந்தின ஓவர்ல நம்ம தீச்சனா போட்ட அந்த ஓவர் தான். அவர் போட்ட 5 பால் வந்து பீட்டன். என்ன பண்றது தெரிச்சுட்டாப்புல, என்னடா இது எப்படி போடுறாங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. இந்த வாட்டி வந்து நம்ம போலர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஹோம் கிரவுண்ட்ல வந்து பயங்கரமா செம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதே ஸ்ட்ராங் பாத்தீங்கன்னா வெளியே போனாலும் பயங்கரமா போடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்தாங்கன்னா இந்த சீசன்ல நம்ம சிஎஸ்கே அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி போலிங்ல வந்து போலர்ஸ் எல்லாம் கலக்கிட்டு இருக்க பாத்தீங்கன்னா போலிங்ல மட்டும் கிடையாதுங்க, நான் ஃபீல்டிங்கும் பயங்கரமா பண்ணுவேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜடேஜா வந்து ஒரு கேட்ச் எல்லாம் பிடிச்சி பயங்கரமா பண்ணாரு. அவரு தான் தெரிஞ்ச ஹையஸ்ட் ஒரு 100 கேட்ச் பிடிச்சிருக்காப்படி. இந்த டாப் 5ல அதிகமா கேட்ச் பிடிச்சவங்க லிஸ்ட்ல வந்து நம்ம ஜடேஜாவும் சேர்ந்திருக்காரு. இந்த 100வது கேட்ச் பிடிப்பதன் மூலமாக. அதை தாண்டி ரச்சின் ரவிச்சந்திரா அவர் வந்து பேட்டிங்ல வந்து சமீபமா ஒரு 2 மேட்ச் சரியா கொடுக்கல. இந்த மேட்சுமே சரியா கொடுக்கல. பட் ஆனா ஃபீல்டிங்ல ஒரு 2 4 வந்து பயங்கரமா தடுத்து பயங்கரமா வந்து ஃபீல்டிங் பயங்கரமா பண்ணாருன்னு சொல்லலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா 138 அடிச்சா வின்னுங்கிற இந்த லோ ஸ்கோரை வந்து நம்மளோட சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ரச்சின் ரவிச்சந்திரா சொன்ன மாதிரி அவர் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 15 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போக அப்புறமேட்டு நிதானமா 6 தூக்காம வெறும் வந்து ஃபோர்ஸா மட்டுமே அடிச்சு நம்மளோட ருத்ராஜ் ஜெயக்கோட பாத்தீங்கன்னா 50 அடிச்சிட்டா. அப்படி ஃபைனலா அதை மட்டும் தாண்டி கூட வந்து மிச்சல் அவர் வந்து ஒரு பக்கத்துல வந்து நல்லா அவருமே வந்து செம்ம ஒரு டிஃபெண்ட் பண்ணி சூப்பரா ரன்னை கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துல நம்ம மிச்சல் அவுட் ஆக அப்புறமேட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாரு நம்மளோட சாமி சிவன் தூபே. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ருத்ராஜும் மிச்சலும் ஆடுறப்ப பாத்தீங்கன்னா மிச்சல் மட்டும் தான் ஒரே ஒரு 6 அடிச்சிருப்பாரு. மற்றபடி வந்து ஃபோர்ஸா மட்டும் தான் போயிட்டு இருக்கும். அந்த ஃபோர்ஸையும் நம்ம ருத்ராஜ் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. மிச்சல் வந்து ஓரளவு ரன்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாப்புல. அதெல்லாம் தவிர்த்து சிவன் தூபே உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் பாட்னு ஒரு 18 பாலுக்கு 3 6 ஒரு 4ன்னு அடிச்சு ஒரு 20 ஓவர் மேட்சை வந்து சீக்கிரமா முடிச்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். அதை தாண்டி பேட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கடைசியில வந்து ருத்ராஜ் வந்து 67 அடிச்சிருந்தாரு. 58 பாலுக்கு 9 4 மட்டுமே அடிச்சிருந்தா. அப்படி ஃபைனலா பாத்தீங்கன்னா சிவம் தூபே வந்து ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிவம் தூபே அவுட் ஆயிட்டாருன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா 3 ரன் அடிக்கணும், பால்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா அங்க உள்ள வந்தது நம்மளோட தலை தோனி அவர்கள் தான் உள்ள வராங்க. பயங்கரமா கிரௌடு அந்த அளவு இது பண்ணிச்சு. பட் வந்து தோனி வந்து ஒரே பால்ல வந்து மேட்ச் முடிப்பான்னு எதிர்பார்த்தா இல்ல, டொக்கு வச்சு அழகா ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவும் சிங்கிள் அடிச்சு ஃபைனலா ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரெண்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா டொக்கு வச்சு இந்த மேட்சை வந்து கொண்டு போனது நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோல பாத்துருப்போம். நம்ம வந்து விராட் கோலிக்கு வந்து அவர் விட்டு கொடுத்துருப்பாரு, வின்னிங் ஸ்கோரை வந்து நீ அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா இந்த மேட்சை கொண்டு போனதே நம்ம ருத்ராஜ் தான். அதனால 67 ரன் அடிச்சிருக்காரு. வந்து அவர் தான் வின்னிங் ரன் அடிக்கணும்னு சொல்லி சிங்கிள் அடிச்சு ரொட்டேட் பண்ணி நம்ம ருத்ராஜ் கொடுக்க ருத்ராஜ் வந்து கடைசியில ஒரு 4 அடிச்சு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு. அப்படி ஃபைனலா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாம் செம்ம சந்தோஷம்.
நம்மளோட ஹோம் கிரவுண்ட்ல அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மேட்சுமே நம்ம வந்து ஹோம் கிரவுண்ட்ல பயங்கரமா வந்து டிபீட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி அந்த KKR 3 மேட்ச் வந்து பயங்கரமா விளையாடி இதுக்கு அவங்க என்ன சொல்ல டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு டீமை வந்து பயங்கரமா அடிச்சு லோ ஸ்கோர்ல அவங்களை வந்து காலி பண்ணியிருக்கோங்கிறது வந்து ஒரு உண்மையாலே செம்ம மேட்ச். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சன்ரைஸ் ஹைதராபாத் கொல்கத்தா இந்த 2 டீம் அடுத்தடுத்த மேட்ச் வந்து விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து பயங்கரமா சொன்னாங்க சன்ரைஸ் கூட வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கொல்கத்தா வின் பண்ண வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா சன்ரைஸ் வந்து வெளியே போய் தோத்துட்டாங்க. பட் ஹோம் கிரவுண்ட்ல எங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இது எங்க கொட்டை உள்ள வந்தா வெட்ட அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மேட்சை பத்தின உங்களோட கருத்து கணிப்புகளை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி IPL பத்தின வீடியோஸ்களை நியூஸ்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுவார் மீடியாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லையும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ மூலியமா ஹாப்பியோட சந்தோஷமா CSK வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் பாக்குற வரைக்கும் உங்ககிட்ட இந்த விடைபெறுவது நான் டாடா பாய், see you.